மொத்தம் 5 முகம் சிவபெருமானுக்கு. ஈசானம், தத்புருஷம், சத்யோஜாதம், அகோரம், வாமதேவம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5. என்ன சார் 5 சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம ஈசானம். இந்த ஈசான முகம் எப்படி தெரியுமா? பிரம்மன் ஆகாயத்தை நோக்கி தவம் இருந்தாராம். அப்போ இளமதி சூடி இறைவன் காட்சி தந்தார். ஈசான்யத்திலிருந்து உருவானது மொத்தம் 5 முகம். அது என்னென்ன முகம்னு கேட்டிங்கன்னா, சோமஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர். ஏன் சார் இந்த ஒரு முகத்திலிருந்து இன்னொரு 5 முகமா? அடடா, ஒன்றிலிருந்து தோன்றியது 5ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்தது ஈசானத்துக்கு அப்புறம் 2வது தத்புருஷம். பிரம்மன் கிழக்கு நோக்கி தவம் செய்த போது தங்க நிற பிறை சூடி காட்சி தந்தவர் சிவபெருமான். அப்போ காயத்ரி எனும் தேவியை படைத்து யாரெல்லாம் காயத்ரி தேவியை வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நரகம் கிடையாதுன்னு தீர்ப்பு சொன்னவர். இந்த தத்புருஷ முகத்திலிருந்து வந்தக்கூடிய 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிச்சாடனார், காமாரி, காலாரி, கலந்தாரி, திரிபுராரி. அடடா, கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கா இல்லையா? 3வது முகம், ஆமாம் சார், சொல்லுங்கள் சார், அகோரம். அது தெற்கு திசை நோக்கி பிரம்மா தவம் செய்த போது நெருப்புடனும் வாளுடனும் அழகிய சிவபெருமான் காட்சியை கண்டவர் பிரம்மா. அப்போ அதிலிருந்து தோன்றிய முகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, தட்சிணாமூர்த்தி, கஜசம்ஹரர், வீரபத்திரர், பிராகமூர்த்தி, நீலகண்டன்.